Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. ஒரு செயலை இன்னொரு செயல் சார்பாக காலத்தை காட்ட போது என்னும் தமிழ் சொல்லை நாம் பயன்படுத்துவோம். அதாவது அவன் வந்த போது நான் தூங்கியிருந்தேன், அவன் வந்து கொண்டிருந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் வந்தான். இதை வேற எப்படி சொல்லலாம்? அவன் வந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இங்க இந்த 4 வாக்கியங்களிலும் போது என்னும் ஒரே ஒரு தமிழ் சொல்லைத்தான் பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் இவற்றை நாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமாயின் 2 சொற்களை பொருத்தமான இடத்தில் பொருத்தமானவாறு பயன்படுத்த வேண்டும். அவையவை while and when. இன்னைக்கு நாம இந்த while and when என்பவற்றை எங்கே, எப்போது, எப்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் சரளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போன்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் நான் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிபிகேஷன்ஸ் வந்துவிடும். எந்த ஒரு வீடியோவையும் தவறாமல் உங்களால் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Let's move on to the lesson. வாங்க நாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் வந்த போது நான் தூங்கியிருந்தேன். இந்த வாக்கியத்தில் அவன் வந்தான், நான் தூங்கியிருந்தேன் என்று 2 தனிப்பட்ட நிகழ்வுகள் காணப்படுகின்றன. 2 தனிப்பட்ட நிகழ்வுகள். இவ்வாறு 2 தனிப்பட்ட நிகழ்வுகள் காணப்படும் போது அங்கு நாம் பயன்படுத்த வேண்டிய சொல் என்ன? when என்னும் இணைப்பு சொல். when என்னும் இணைப்பு சொல். இந்த இடத்தில் when என்பது இணைப்பு சொல்லாகத்தான் பயன்படுகின்றது, கொஸ்டின் வேர்டாக வரவில்லை. இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். நான் தூங்கி இருந்தேன், அதாவது கடந்த காலத்தில் நடைபெற்ற 2 செயல்களை சொல்கின்றோம். அவற்றில் நான் தூங்கி இருந்தேன் என்பது அவன் வந்தான் என்கின்ற செயலுக்கு முன்னதாக நடைபெற்றது. இவ்வாறு 2 கடந்த கால செயல்களில் முன்னர் நடைபெற்ற செயலை குறிப்பிட்டு காட்டுவதற்கு தான் நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸினுடைய அமைப்பு என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த verb, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் verb. தூங்குதல் எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? sleep. அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் sleep, slept, slept. இப்ப வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? I had slept. நான் தூங்கி இருந்தேன் எப்போது? அவன் வந்த போது. இணைப்பு சொல்ல என்ன பயன்படுத்துவோம் என்று சொன்னேன்? Very good. when. I had slept when he came. I had slept when he came. Again, I had slept when he came. அடுத்த வாக்கியத்தை பார்த்துருவோமா? அவன் வந்து கொண்டிருந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இங்க என்னென்ன 2 வாக்கியங்கள் காணப்படுகின்றன? நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், அவன் வந்து கொண்டிருந்தான். 2 தொடர் நிகழ்வுகள். 2 தொடர் நிகழ்வுகள். இவ்வாறு 2 தொடர் நிகழ்வுகள் காணப்படும் பட்சத்தில் இங்கு நாம் இணைப்பு சொல்லாக while என்பதை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். எதை பயன்படுத்த வேண்டும்? while என்பதை மாத்திரமே. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எப்போது அவன் வந்து கொண்டிருந்த போது, அப்போ அதனோடுதான் அந்த போது என்கின்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். போது என்பதற்கு என்ன பயன்படுத்துகின்றோம்? very good. while. while. அப்ப முதலாவது நாங்கள் சொல்ல வேண்டிய வாக்கியம் என்ன? நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், நான் கொண்டு இருந்தேன். I was என்ன செய்து கொண்டு? sleeping. I was sleeping. எப்போது? while. அவன் வந்து கொண்டு இருந்த போது he was coming. I was sleeping while he was coming. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. I was sleeping while he was coming. I was sleeping while he was coming. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? இப்ப எங்களுக்கு 3வது 4வது வாக்கியங்கள்ல தான் இன்னும் ரொம்ப நீங்க கவனமா கவனிக்க வேண்டியது. பார்க்கலாமா? நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் வந்தான். நான் தூங்கிக் கொண்டிருந்த போது. இங்கு 2 வாக்கியங்கள் இங்கேயும் காணப்படுகின்றன. ஒன்று தொடர் நிகழ்வாகவும் ஒன்று தனி நிகழ்வாகவும் இருக்கிறது. தனி நிகழ்வது அவன் வந்தான், தொடர் நிகழ்வது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். எதனோடு போது என்பது இணைந்திருக்கிறது? நான் தூங்கிக் கொண்டிருந்த போது
தொடர் நிகழ்வுடன் போது என்பது இணைந்திருக்குது. தொடர் நிகழ்வு என்று சொன்னால் நாம் என்ன பயன்படுத்துவோம்? while என்ன? well done, while. அப்போ நான் தூங்கிக் கொண்டிருந்த போது இதை எப்படி சொல்லலாம்? வெரி குட், while I was sleeping. என்ன செயல் நடந்தது? அவன் வந்தான். he came while I was sleeping. Again, he came while I was sleeping. Again, he came while I was sleeping. நான்காவது வாக்கியத்தையும் பார்ப்போமா? அவன் வந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இங்கும் அதே போல இரண்டு நிகழ்வுகள் தான். ஒன்று தனி நிகழ்வு, இன்னொன்று தொடர் நிகழ்வு. நாம் தொடர் நிகழ்வுடன் போது என்பதை சொன்னோமா, தனி நிகழ்வுடன் போது என்பதை சொன்னோமா? வெரி குட், தனி நிகழ்வோடு. தனி நிகழ்வோடு போது என்பது இணையும் போது அங்கு நாம் பயன்படுத்த வேண்டியது என்ன? when. சொல்லி பார்ப்போமா? நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், I was sleeping. எப்போது? அவன் வந்த போது, when he came. I was sleeping when he came. ரொம்ப இலகுவா இருந்துச்சு. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்காய்? இப்பவே மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்ப உங்களுக்கு அனுவினா, நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் கதவில் தட்டினான். Please comment your answer. Well done, you got it. நாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். உங்க எல்லாருக்குமே இது தொடர்பான தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். யாரோ என்னுடைய பையை களவாடிய போது நான் கடையில் இருந்தேன். இரண்டு சம்பவங்கள் என்னென்ன? யாரோ என்னுடைய பைய களவாடிட்டாங்க, இறந்த காலத்துல தான் சொல்றேன். நான் கடையில் இருந்தேன், அதுவும் இறந்த காலம் தான். தனி நிகழ்வுகள். அப்போ when வருமா while வருமா? well done, when. நான் கடையில் இருந்தேன், I was in the shop. எப்போது? when. யாரோ someone களவாடிய போது stole, களவாடினாங்க. அப்ப stole, steal, stall. இறந்த கால வடிவம் என்ன? stall. when someone stole எனது பையை, my bag. சொல்லி பார்ப்போமா? I was in the shop when someone stole my bag. I was in the shop when someone stole my bag. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Practice makes you perfect. I was in the shop when someone stole my bag. I was in the shop when someone stole my bag. I was in the shop when someone stole my bag. ஷீலா வந்தடைந்த போது நான் உணவருந்திக் கொண்டிருந்தேன். இங்கு ஒரு தொடர் நிகழ்வும் ஒரு தனி நிகழ்வும் இருக்குது. அப்போ நாங்க வென்னா வைலா என்பது போது என்னும் சொல் எதோடு இணைந்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் அமையும். ஷீலா வந்தடைந்த போது, அதாவது தனி நிகழ்வுடன் போது என்பது இணைந்துள்ளது. அதனால வென் வருமா வைல் வருமா? வெரி குட், when. நான் உணவருந்திக் கொண்டிருந்தேன். I was having lunch. I was having lunch. எப்போது? when Sheila arrived. came என்றதை விட இங்கே arrived என்றது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். இரண்டுமே ஒரே மீனிங் தான். வந்தடைதல் என்பதை arrive என்று சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரியா? I was having lunch when Sheila arrived. I was having lunch when Sheila arrived. Again, I was having lunch when Sheila arrived. எலி ஓடிக்கொண்டிருந்த போது பூனை அதை பார்த்தது. இந்த வாக்கியத்துல பூனை எலியை பார்த்தது எப்போது? அது ஓடிக்கொண்டிருந்த போது என்றவாறு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க வேணும். பூனை என்ன செய்துச்சு? எலியை பார்த்தது. The cat saw the rat. எப்போது? while it was running. The cat saw the rat while it was running. The cat saw the rat while it was running. இதே போலத்தான் அடுத்த ஒரு வாக்கியம் பார்ப்போம்.
ராஜு ஓடிக்கொண்டிருந்த போது ஷீலா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். இரண்டுமே தொடர் நிகழ்வுகள். அதனால் என்ன பயன்படுத்த வேண்டும்? Very good. While ஷீலா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ஷீலா சிங்குலர். அதனால் என்ன வரும்? Was watching TV while Raju was running. Again, Sheila was watching TV while Raju was running. Sheila was watching TV while Raju was running. இப்போ உங்களுக்கான வினா, நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்னா wonderful, you got it. மீரா சென்னையில் வசித்துக் கொண்டிருந்த போது நான் அவளை சந்தித்தேன். இங்க என்ன? நான் அவளை சந்தித்தேன் எப்போது? மீரா சென்னையில் வசித்துக் கொண்டிருந்த போது. I met her while Meera was living in Chennai. Again, I met her while Meera was living in Chennai. Again, I met her while Meera was living in Chennai. அவளுடைய சகோதரி வாசித்துக் கொண்டிருந்த போது அவள் எழுதிக் கொண்டிருந்தாள். இரண்டுமே தொடர் நிகழ்வுகள். Please comment your answer. Wonderful. ஒரு வாக்கியம் பார்ப்போம். கணனி வேலை செய்வதை நிறுத்திய போது அவன் அதை உதைத்தான். பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வேலை செய்யல உடனே செய்வாங்க, டக்குன்னு கிக் பண்ணுவாங்க. இதை எப்படி சொல்லலாம்? வேலை செய்வதை நிறுத்திய போது. இரண்டுமே தனி நிகழ்வுகள். நிறுத்தியது, அவன் அதை உதைத்தான். He kicked it or he kicked the computer எப்போது? When it stopped working. He kicked the computer when it stopped working. Again, he kicked the computer when it stopped working. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போமா? சில மாணவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்த போது ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். சில மாணவர் என்ன செய்துச்சுன்னா விவாதிச்சு கொண்டு வந்துச்சுன்னா அப்பதான் ஆசிரியர் என்ன செய்தாங்க? வகுப்பினுள் நுழைந்தார். ஆங்கிலத்தில் சொல்லி எப்படி சொல்ல போறோம்? ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார் எப்போது? சில மாணவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்த போது. தொடர் நிகழ்வோடு இங்கே போது என்பதை பயன்படுத்துகின்றோம். அதனால் when வருமா while வருமா? Well done. While the teacher entered into the classroom while some students were arguing. Teacher entered into the classroom while some students were arguing. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்க. The teacher entered the classroom while some students were arguing. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அம்மா ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த போது அப்பா காரில் காத்து கொண்டிருந்தார். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? இரண்டுமே தொடர் நிகழ்வுகள். அப்போ while என்கின்ற இணைப்பு சொல்லைத்தான் பயன்படுத்த போன்றோம். அப்பா காரில் காத்து கொண்டிருந்தார். My father singular subject. அதெல்லாம் என்ன வரும்? Was. My father was waiting in the car எப்போது? While my mom was shopping. My father was waiting in the car while my mom was shopping. Again, my father was waiting in the car while my mom was shopping. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கான வினா, நாம் பூங்காவில் நடந்து கொண்டிருந்த போது அவள் விளையாடிக் கொண்டிருந்தாள். Your answer? Very good. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.